நெக்ஸ்டன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா 2025ஆம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன, இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் எடுக்கிறோம். ஆங்கில மாத பலன்கள் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஆனால் தமிழ் மாத பலன்களில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா ஒன்லி ஒரே ஒரு ராசிக்கு தான். அது இந்த வட்டம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 31 நாட்கள். தமிழ் மாதத்தில் 31 நாட்கள் கொண்டது தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மிக முக்கியமான விஷயம், ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயக பெருமாள் பிறந்த மாதம் ஆவணி மாதம் தான். ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி திதியில் நம்முடைய விநாயகர் பிறந்த நாள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாமனர் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம். இந்து மக்கள் அப்படியே எழுச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற அத்தனை விஷயங்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்கள் உங்களுக்கு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த இடமாற்றம் பண்ணலாமா, வேலை வாங்கலாமா, வீடு கட்டலாமா, கல்யாணம் முடிக்கலாமா. அது ஆவணினாலே கல்யாணத்துக்குரிய விஷயங்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்குவது எப்படி, உங்களுடைய கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாலும், அதே போல் என்னுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே நான் சொல்வது என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். வாங்க இப்போ உங்களுடைய 12 ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அற்புதங்கள் என்ன, இந்த ஆவணி மாதத்தில் சிறப்புகள் என்ன, என்ன விஷயம்லாம் மிதுன ராசி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, எந்த வேலை செய்தாலும் அதில் மிகப்பெரிய பாராட்டு நிச்சயம். மிகப்பெரிய பாராட்டு நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக உண்டு. மிதுன ராசியில் பிறந்த நம்முடைய அன்பு நேயர்கள் தன்னுடைய கற்பனை ஆற்றல்களை, தன்னுடைய கவிதைகளை, தன்னுடைய இயல், இசை, நாட்டியம் என்ற கலைகளை இந்த மாதத்தில் இயக்குவது மூலமாக அவங்க உருவாக்க முடியுங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுக்கான மாதம். ஃப்ரீ மைண்டை ஜாலியாக உங்களுக்கு பாட்டு பிடிச்சா பாட்டு கேட்டுகிட்டே வேலை பாருங்கள், உங்களுக்கு இசை பிடிச்சா இசை கேட்டுகிட்டே வேலை பாருங்கள், உங்களுக்கு எந்த விஷயம் அதிகமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்களோ அதை லைக் பண்ணி வேலை பாருங்கள். உங்களை பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உட்கார வச்சிடும். இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், முயற்சிகளில் வெற்றி, ஆனால் சிறு தடைகளை கொடுத்து வெற்றி. ஏன்னா சூரியனோட கேது உட்கார்ந்துருக்காரு. அப்போ வெற்றி உண்டு, ஆனால் கொஞ்சம் ஒரு தடை வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படி தாண்டி போயிருங்க. இதெல்லாம் போட்டா அப்படின்ட்டு நல்லா ஏன் தெரியுமா அப்படிங்களா, அதே மாதிரி அப்படி அசால்ட்டாக தாண்டி போயிட்டு இந்த தடையை பற்றி யோசிக்காமல் போயிட்டீங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. மிதுன ராசிக்காரங்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு. இது மிதுன ராசி ஆண்களுக்கும் பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு. மிதுன ராசியில் உள்ள பெண்களுக்குமே பெண்கள் மூலமாக ஏதாவது புதிய தொழில் தொடங்குவது, புதியதாக ஒரு கம்யூனிகேஷன் ஏற்பாடு பண்ணுவது, புதியதாக ஒரு இயக்கம் உருவாக்குவது என்ற செயல்பாடுகளை நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இயக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டாகின்றன.
மேலும் மிதுன ராசியில் பிறந்த நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்குவதற்கான அமைப்பு உள்ளது. சொந்தமாக இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாம். அதே போல் சொந்தமாக ஒரு இடமாச்சும் வாங்கிடுவேயா அப்படிங்கிற சூழ்நிலையை இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது உண்மை. அதேபோல் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு பரவாயில்லப்பா கொஞ்சமாக தேறி வந்துட்டாங்க. நிறையா தடவை ஆஸ்பத்திரி செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் நிறைய அழுத்தமாகிடுச்சு. அவங்களுக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக கஷ்டம், நமக்கும் மன ரீதியாக ஒரு பொருளாதார ரீதியாக கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்தித்து வந்த நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு அவர்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ஏற்றம், ஒரு நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் என்பது உண்மை. அதேபோல் நம்மளுடைய மிதுன ராசியில் யாரெல்லாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இந்த மாதத்தில் உங்களை பயன்படுத்தி கொள்கிறீர்களோ, தொடர்பு கொள்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய எழுச்சியான விஷயம் உண்டு. இந்த மாதம் நீங்கள் முழுவதுமாக முழு அக்கறையுடன் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் எத்தனை முறை கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ண முடியுமோ, எத்தனை முறை உங்களால் ஒரு மெடிடேஷன் பண்ண முடியுமோ அத்தனை முறை பண்ணுது. அத்தனை முறை நீங்கள் பண்ணும்போது கிரக ரீதியாக ஒரு நல்ல இயக்கம் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உறுதியாக நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ மிதுன ராசியில் பிறந்த நேர்களில் யாரெல்லாம் மீடியா துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய திறமையை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினித்துறையில் நடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சின்ன திரையில் நடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து நடிக்கிறீங்களோ அத்தனை விதமான மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுக்கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மாதமாக கருதப்படுகிறது. அதேபோல் மிதுன ராசியில் டாக்டர்ஸ் நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்குவீங்க. அதேபோல் மிதுன ராசியில் உள்ள ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர் என்று பேர் வாங்குவதற்கான அமைப்பு சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இதனை நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் வந்து சொல்கிறோம். இப்போ ஜோதிடர்களுக்குமே மிதுன ராசியில் உள்ள ஜோதிடர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், ஒரு இயக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, இவ்வளவு மணி நேரம் மிக பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி நான் கிரகங்கள் ரீதியாக எடுத்த விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய நெக்ஸ்டன் மூலமாக நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. அதே போல் அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு நேயர்களுக்குமே நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ, அதாவது இப்போ பார்த்தது வந்து பொது பலன்களே, உங்களுடைய லைஃப்பில் 20% தான் மாற்றம் ஏற்றம். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய பிரசனமும் உங்களை உருவாக்கும். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் பதிலளிக்க முடியும். உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுடைய பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியும் என்று சொன்னது மாதிரி நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அத்தனை நேயர்களுக்குமே புரியும். ஏன்னா அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஜாதக பலன் சொல்கிறோம், எந்தளவுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட போன மந்த்து கூட நமக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க. அவங்கள நம்ம ஜாதகம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்கய்யா இது கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, பக்கத்தில் எதுவும் கேமரா வச்சுருக்கீங்களா, இவ்வளோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, ஒரு கிரகங்களை, அதாவது நம்மளுடைய நவ கிரகங்களை நம்ம உள்வாங்கி அதை என்ன சொல்லுவோம்னா, ஒரு நம்மளுடைய நார்மல் வார்த்தைகளாக சொல்லுவோம், லவ் காதல், அப்படியே உள்ளுணர்வோடு காதல் செய்யும்பொழுது அந்த பிரபஞ்சம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு அத்தனை விதமான ஒரு ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்கும். அந்த நீங்களும் அங்கே ஜாதகம் பார்க்கும்போது, இப்போ நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம். இப்போ லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னு சொன்னேன்.
அவங்கள நான் பார்த்ததில்ல, நான் வந்து அவங்கள அதாவது அவங்க என்னை பார்த்ததில்ல, நான் அவங்கள பார்த்ததில்ல. வீடியோ மூலமாக பேசியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க உள்ளுணர்வோட ரியாலிட்டியாக கிரகங்களை நம்பி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், ரியாலிட்டியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரியாலிட்டியாக இருக்கும்பொழுது, இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சரியான பதிலை கொடுக்கும் என்பது உண்மை. நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நீங்கள் வாக்குமூலமாக கொடுக்குற அளவுக்கு, கண்டிப்பாக ஆமாம் சார் நடந்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜாதக பலனை துல்லியமாக கணித்து என்னால் கூற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.